வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா இந்த மகர லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்த ஒரு செம்ம வெயிட்டான அமைப்பு இல்லையா? ஆமாப்பா, இது ஒரு இரும்பு மனுஷன் காம்பினேஷன்னு சொல்லலாம். மகர லக்னம் இவங்களுக்கு நிதானத்தையும் பொறுமையையும் கொடுக்கும். ஆனா உள்ளுக்குள்ள விருச்சிக ராசி இருக்கிறதால ஒரு வைராகியம் எப்பவும் கனண்டுகிட்டே இருக்கும். இவங்க வெளியே பார்க்க ரொம்ப அமைதியா கம்முன்னு இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, இவங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்வாங்களே, அது நிஜமா? நிஜம்தான். இவங்க ஒரு சைலண்ட் அப்சர்வர். மத்தவங்க பேசுறத வச்சே அவங்க யாருன்னு கணிச்சிடுவாங்க. ஆனா இவங்கள மத்தவங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. இவங்க கண்ணுல ஒரு மர்மமும் இருக்கும், அதே சமயம் ஒரு அதிகார தோரணையும் இருக்கும். எதற்கும் மஞ்சாத நெஞ்சம் இவங்களோட பெரிய பலம். ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களோ? ஆமாப்பா, இவங்க கடமைதான் கண்ணியம்னு நினைப்பாங்க. குடும்பத்தோட கௌரவத்துக்காக எதையும் செய்வாங்க. தந்தை வழி உறவுகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், இவங்க பாசத்தை வெளியே காட்ட தெரியாதவங்க. மனசுக்குள்ள உசிரியே வச்சிருப்பாங்க. ஆனா வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் பிடிவாதக்கார மாதிரி தெரிவாங்க. குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலன் மாதிரி நிப்பாங்க. சரி, பிசினஸ் இல்லனா வேலையில இவங்க எப்படி? இவங்க கிட்ட ஒரு நுணுக்கமான பிளான் இருக்கும் போலயே. சந்தேகமே இல்ல. சனி ஆதிக்கம் இருக்கிறதால நிலம், இரும்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லனா மெஷினரி சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இவங்க டாப்ல இருப்பாங்க. இவங்க அடுத்த அடியை யாருமே யூகிக்க முடியாது. வேலையில ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. சோம்பேறித்தனத்தை இவங்க கிட்ட பார்க்கவே முடியாது. ஒரு சிங்கக்குட்டி மாதிரி இறங்கி வேலை செஞ்சு அந்த பதவியை அடைஞ்சே தீருவாங்க. பண விஷயத்துல இவங்க எப்படி? ரொம்ப சிக்கனமா? சிக்கனம்னு சொல்றதை விட பக்கா பிளான்னு சொல்லலாம். அனாவசியமா ₹1 கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஆடம்பரத்தை விட சேமிப்பு தான் இவங்களுக்கு முக்கியம். யாருக்கும் தெரியாம சொத்து சேர்த்து வைக்கிறதுல இவங்க கில்லாடி. நிலம், வீடுன்னு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது. ஏன்னா இவங்க உழைப்பு அப்படி. ஆரோக்கியத்துல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? மகர லக்னம்ன்றதால இவங்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. எலும்புகள்ல கவனம் தேவை. அப்புறம் விருச்சிக ராசியால பாடி ஹீட் ஜாஸ்தியாகி ஸ்கின் அலர்ஜி வரலாம். ஜீரணத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். டென்ஷன் ஆகாம இருக்க தியானம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா அம்மாவா இருப்பாங்கப்பா. தான் பிள்ளைங்க ஒழுக்கத்துல பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க படிப்புக்காக தன் சுகத்தையே தியாகம் செய்வாங்க. பிள்ளைங்க கிட்ட ஒரு லிமிட் வச்சுக்கிட்டாலும் அவங்க எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சுட்டு போவாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா?
இவங்களுக்கு சும்மா ஊர் சுத்துறது பிடிக்காது. ஒரு காரணத்தோட தான் டிராவல் பண்ணுவாங்க. பிசினஸ் ட்ரிப்ஸ் இல்லனா ஆன்மீக பயணங்கள் இவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். மலை பிரதேசம், பழைய கோவில்களுக்கு போறது இவங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். வெளிநாடு போற யோகமும் இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் வாரியர்னு சொல்லு. கண்டிப்பா. ஆரம்பத்துல வாழ்க்கை போராட்டமா இருந்தாலும் இவங்க வைராகியத்தால கடைசியில ஒரு பெரிய வெற்றியாளரா மாறிடுவாங்க. அந்த முன்கோபத்தையும் சந்தேகப்படுற குணத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றி காவியமா இருக்கும். தெய்வ பலமும் சனியோட ஆசியும் இவங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். இவங்க ஒரு ரியல் ரோல் மாடல். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.